சொல்லுப்பா. என்ன ராஜா? ரவி, நீயாவது சொல்லுடா. அம்மா பசிக்குதுமா. என்னங்க பாத்தீங்களாங்க? என் பிள்ளைங்க என்ன தேடி வந்துட்டாங்க. கண்ணா, ஒரு 10 நிமிஷம்ப்பா. இரு. அம்மா 2 நாளா உள்ளே இருந்தம்மா, எதுவும் சாப்பிடல. பசிக்குதுமா. கண்ணா, ஒரு 10 நிமிஷம்ப்பா. இரு. அம்மா. என்ன அவளுங்க சாப்பிடாத மனுஷங்களுக்கு சமைச்சு போடாம எங்க தான் போனாலுங்க? அப்படி என்னதான் முக்கியமான வேலை? என்னங்க? கண்ணா, இருப்பா. ஒரு 10 நிமிஷம். உங்களுக்காக உடனே சமைச்சு எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. உட்காருப்பா. ராஜா, உட்காரு. நீங்களும் உட்காருங்கப்பா. சரிங்க. உட்காரு. என்னங்க? இவங்க உட்காரு உட்காரு. இருங்க. ஏய் பாண்டி உட்காரு. உட்காரு. சீதா உள்ள பசியா இருக்காங்க, சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணு. இதோ பண்ணிடுறேங்க. நான் ஏதாவது பண்ணவா? அம்மா நான் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ போய் உட்காரு போ. இல்லம்மா போடா. வேண்டாம் போடா. சரிம்மா. போடா. நல்லா மணக்குது. ஆ, ரவி, அம்மா ஆயிடுச்சுப்பா. ஆ. ஒரு 2 நிமிஷம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. சரி இதோ ரெடி ஆயிடும். சரி. வாங்கப்பா, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க. வாப்பா. டேய் நீங்க வா. வாங்கடா வாங்க. உட்காரு. ரவி, தட்டு எடுத்து வச்சுக்கோ. ஆ. ம். போதுமா? போதும். 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 வேணும். போதும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கற? சாப்பிடுறா. அம்மா 10 நிமிஷம்னு சும்மா தான் சொன்னீங்க நினைச்சேன். ஆனா அது எப்படி 10 நிமிஷத்துல உங்களால இவ்வளவு பண்ண முடிஞ்சது? சரி சாப்பிடு.
சாப்பிடுறப்போ எதுக்குடா இப்படி அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, எதையும் யோசிக்காம பேசாம சாப்பிடு. கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்துக்கீடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் இது போல ஒன்னா அம்மா கையில சாப்பிட்டுட்டு இருந்தப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நம்ம குடும்பம் இப்படி தனித்தனியா போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். டேய் சாப்பிடுறா. அம்மாவோட இந்த சமையல் ருசியும் தான் நம்ம எல்லாரையும் ஒன்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருந்துச்சு. அத நாமளே கீழே போட்டு உடைச்சிட்டோம். வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. சாப்பிடும்போது இதெல்லாம் பேசாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? சாப்பிடு. காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. மெழுகாக உருகி தருவாளே ஒளி. அத்தை சாப்பிடுப்பா. அப்புறமா சாப்பிட்டு போட்டு. நல்லா சாப்பிடு. இல்ல போதும் அத்தை, வேண்டாம். நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் பாண்டி. அதுவும் 2 நாளா சாப்பிடாம வேற இருந்திருக்கிற. நல்லா சாப்பிடு. இந்த சாமிகள் இருந்தா சாப்பிடுப்பா. அம்மா உன்னை போலாகிடுமா? சாப்பிடு. கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா? டேய் எதுக்குடா இப்போ எமோஷனல் ஆகுறீங்க? சாப்பிடுங்க. ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. என்னம்மா சொல்றீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல மச்சான். வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னு சொன்னாங்க. இப்பதான் உமா எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஓ, உனக்கும் இங்கதான் விருந்து? ஏய் மலரே, இல்ல நான் எதுவும் சாப்பிடல மலரே. அப்படியா? ஏய் இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? பாண்டி ஏப்பம் விட்டாலாதான். இல்ல உமா, கேஸ் விஷயமா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தோம். இன்னும் 2 நாள்ல செத்து போனது அந்த பில்டர் வரதராஜன் தான்னு DNA ரிப்போர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்தமா மறுபடியும் இங்க வந்து சாப்பிட்டு இதே மாதிரி பெருசா ஏப்பம் விட்டுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அதானே என்னமோ உங்க அப்பா நிரந்தரமா கேஸ்ல இருந்து வாதாடி ஜெயிச்சு கொண்டு வந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. விருந்து சாப்பிடுறது என்ன, கட்டி புடிச்சு கொஞ்சறது என்ன? சீ, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன உமா, அப்படி என்ன இவங்க தப்பா பேசிட்டாங்க? அப்பா கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே? அதான் அவர் இன்னைக்கு வாதாடின லட்சணம் எல்லாரும் பாத்தீங்கல்ல. உங்க எல்லாரையும் இன்னும் வசமா சிக்க வைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. என்ன என்ன நீ உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு உளறிட்டே இருக்க? இங்க பாரு மலர், நீ தான் வாதான லட்சணத்தை நாங்கெல்லாம் பார்த்தோம்ல. இந்நேரம் அப்படியே விட்டுருந்தா நாங்க எல்லாரும் ஜெயிலில் களி தான் தின்ட்டு இருந்திருப்போம். நாங்க எல்லாரும் வீட்டில் இருக்கோம்னா அது காரணம் அப்பா தான். அது இவங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுடா. வெறும் 2 நாள்,
அதுவும் 48 மணி நேரம் கூட இல்ல. இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த 48 மணி நேரம் கூட நீ வாங்கி தரல, புரியுதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நீ பேசாத. மனசுல கொஞ்சமாச்சும் நன்றி உணர்வோட இருக்கணும். நன்றியை பத்தி நீங்க பேசுறீங்களா? என்ன உமா, ஒருத்தன் காலத்துக்கு ஒரே மாதிரி தப்பு பண்ணிட்டே தான் இருப்பானா? அவன் திருந்தவே மாட்டானா? இவங்க எல்லாம் ஒன்னா திருந்து இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க போது? என்ன உமா, எதுக்கு திரும்ப திரும்ப நீ எல்லாரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இங்க பாருங்கம்மா, ஒரு குடும்ப சிதறி சின்ன பின்னமாயி திசைக்கு ஒன்னா போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் இது போல ஒன்னா ஆகுறதுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? இங்க பாருங்கம்மா, உங்க புருஷனை உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சு கூப்பிட்டு போயிடுவேன்னு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த 4 பேரும் என்னோட கிளைண்ட்ஸ், நான் அவங்களோட அட்வொகேட், ஒரு லா கன்சல்டன்ட், அவ்வளவுதான். நம்மள கேஸ் முடிஞ்சது பில் போட்டு தர்றேன், போதுமா? புரியுதா? என்ன முழிக்கிறீங்க? சீதா ஒருவேளை சோத்தை போட்டு உங்க புருஷனுங்களை பிரிச்சிருவான்னு சந்தேகப்படுறீங்க. இதுதான் நீங்க குடும்ப நடத்துற லட்சணம். எங்க பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க ரொம்ப தூரம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுமா. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. முதல்ல இவங்க 4 பேரையும் இந்த அளவுக்கு கொண்டு போய் சிக்க விட்டுருக்கான்னா அந்த அளவுக்கு பொதுவான எதிரி யாருன்னு யோசிக்கணும். அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நாம இந்த கேஸையே நகர்த்திட்டு போக முடியும். இப்ப இருக்கிற நேரமே ரொம்ப குறைவா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேரை மட்டும் இல்ல, எங்களையும் சேர்த்து பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்னடி திரும்ப திரும்ப உங்க அப்பாவை தப்பான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் விடு சீதா, இவங்களுக்கெல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் மண்டையில ஏற போறதே இல்லை. இவங்களுக்கெல்லாம் பட்டு திருந்தினாதான் புத்தி வரும். விட்டுரு. யாருடா? புது நம்பரா இருக்கு. இந்த நம்பரை பாருங்க. ஏய் இதே நம்பர் தான். ஆமா இதே நம்பர். அப்புறம் பேசிக்கலாம் மச்சான். ஏய் பாண்டி பேசி பாரு. ஏய் அவர் பேசாது. அதே நம்பர். எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஹலோ ஹலோ. என்ன மிஸ்டர் மார்க்கண்டேயன், எப்படி இருக்கீங்க? யார் இது? யார் நீ? பேட் மேனர்ஸ் மிஸ்டர் மார்க்கண்டேயன், பேட் மேனர்ஸ். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நான் உங்களை எவ்வளவு மரியாதையா கூப்பிட்டேன். ஆமா, நான் மரியாதை தெரியாதவனவே இருந்துட்டு போறேன். உனக்கு இப்ப என்ன வேணும்? எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஐ லைக் தட். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது உங்க பிள்ளைங்க 4 பேரையும் அடிச்சு துரத்தணும் தானே வந்தீங்க? அதெல்லாம் என்னோட பிரச்சனை. உனக்கு இப்ப என்ன வேணும்? நீங்க வந்த வேலையை பார்க்காம இப்போ உங்க பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் ஆசைப்பட்டா என்ன அர்த்தம் மிஸ்டர் மார்க்கண்டேயன்? ஏய் யார் நீ? என்ன வேணும் உனக்கு? அகைன் பேட் மேனர்ஸ்.
என்ன மிஸ்டர் மார்க்கண்டேயன், உங்க பையனையும் உங்களை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கீங்க? டேய் தம்பி ராஜா, நீ குடியிருக்கியே அந்த 200 crores worth அபார்ட்மெண்ட், அதோட ஓனர் செத்து போன வரதராஜன் இல்லடா. அப்போ வேற யாரு? அது நான் தான். என்ன கதவுறியா? ராஜா, ஒரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க பேர்ல பண்ண மாட்டோம். ஏன்னா இதுல பாதிக்கு மேல அரசியல்வாதிகளோட பணம் இருக்கு. அந்த இல்லீகல் மணிய லீகல் ஆக்குறது தான் எங்களோட மூளை. அதுக்காக களத்துல பலி கொடுக்கிற ஆட்கள்ல ஒருத்தன் தான் இந்த வரதராஜன். You got my point. இந்த பிசினஸ்ல பணத்தை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே அடுத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் தான். நம்மளை எதிர்த்தா நம்ம கிட்டயே ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து ஏமாத்துனா என்ன நடக்குங்கிறதுக்கான சின்ன சாம்பிள் தான் இந்த வரதராஜனோட கொலை. முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் சொல்றத நீ கேளு. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மார்க்கண்டேயன், இனி நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். I am the one here who makes the rules and breaks the rules. சரி சொல்லு கேப்போம். 1 2 3 4 5 உங்க 5 அபார்ட்மெண்ட்டையும் இன்னைக்கே காலி பண்ணிட்டு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி போயிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போனா போகுதுன்னு உங்களை உயிரோட விட்டுடுறேன். இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு midnight 12 o'clock முடிஞ்சிரும். அதுக்கு மேல நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் வரதராஜனுக்கு ஆன மாதிரி உங்க வீட்ல இருக்கிற 4 ஆம்பளைங்கள்ல யாருக்கு வேணாலும் ஆகலாம். Hope I'm clear on that. It's nice talking to you, Mr. Markandeyan. Bye bye. ஹலோ 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 ஹலோ, என்னடா ராஜா? போதும்டா சாமி, இந்த அபார்ட்மெண்ட்ல இத்தனை வருஷம் இருந்தது போதும். பேசாம கிளம்பி போயிட்டே இருப்போமா? இப்போதைக்கு நமக்கு இதான் சேஃப்டி. ஏமா, உனக்கு உங்க அப்பா வீடு இருக்கு, நாங்க எங்க போறது? ஏன் வீட்டுக்கே வந்துருங்க, அப்புறமா ஒரு வாடகை வீடு பார்த்து போயிட்டா போச்சு. எனக்கும் அண்ணி சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. வீட்டை காலி பண்ணிடுவோம். ஏதோ போன்ல வந்த மிரட்டலுக்காக வீட்டை காலி பண்ணிட்டு போறதா நம்ம? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இங்கே இருப்போம்.
மச்சான் சொல்றதும் சரிதான். எவ்வளோ ஒருத்தி மிரட்டினதுக்கு நாம அதுக்கு பயந்து ஓடணும்? அதானே, நாம என்ன சொம்பையா? சீரியஸ்னஸ் தெரிஞ்சுதான் எல்லாரும் பேசுறீங்களா? உங்க 4 பேர்ல ஒருத்தரை கொன்னுடுவேன்னு அவ சொல்லியிருக்கா. ஏண்டா உங்களை பறி கொடுத்துட்டு யாருமே இல்லாம பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு எங்கடா போறது? கொஞ்சமாவது யோசிங்களேன். அதுக்காக பல லட்சம் போற 4 பிளாட்டையும் சும்மா அனாமத்தா விட்டு நம்ம எங்கேயாவது போறதா? புடா நீ ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்ட. மறுபடியும் இந்த மாதிரி வீட்டை நம்ம கனவுல நினைச்சா கூட வாங்க முடியாது, தெரியுதா? ஏங்க நீங்களும் என்னங்க சேர்ந்துக்கிட்டு லூஸ் தானமா? இப்ப உங்ககிட்ட உயிர் முக்கியமா இல்ல சொத்து முக்கியமானு கேட்டா எது முக்கியம்னு சொல்லுவீங்க? அம்மா, நமக்கு 2 தான் முக்கியம். என்ன ஆனாலும் சரி இங்க இருந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம், பயந்து ஓடக்கூடாது. ஆமாண்ணே, அதான் இப்ப வரதராஜனை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இனி நாமளா அவளான்னு பாத்துடலாம். ஆமா மச்சான், நம்ம அது எந்த தப்பும் செய்யலையே, நாம ஏன் போனோம்? லூசா பாண்டி நீ? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? இங்க இருக்கிறது நமக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஏன் 7 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோம். உங்க அப்பா ஜெயில இருந்து என்னைக்கு திரும்ப வந்தாரோ அதுதான் பிரச்சனை. எல்லாமே போச்சு. அமைதி போச்சு, நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, இப்போ இந்த சொத்தும் போச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் உங்க அப்பா போட்ட பிளான் மாதிரி தான் தோணுது. உமா, எதுக்கு இப்ப அனாவசியமா எங்க அப்பா இதுல உள்ள இழுக்கிற? இப்ப என்ன இவ்ளோ பிரச்சனைக்கும் யார் காரணம்? அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நீங்க சொல்ல வரீங்களா? சும்மா இத பாரு மலரு, இவங்க 4 பேர் இன்னைக்கு வெளில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? அப்பா தானே? அத முதல்ல தெரிஞ்சுட்டு பேசு. அவர் இங்க வராம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எப்படியோ நம்மள நடு ரோட்ல நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நாம கிட்டத்தட்ட அந்த நிலைமையில இருக்கோம். இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம உயிர் மட்டும்தான். அதை காப்பாத்திக்குவாச்சும் நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம். ஏய், நானும் பாத்துட்டே இருக்கேன், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, எங்களால வீட்டை காலி பண்ணிட்டுலாம் வர முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லையா எங்கேயே கிளம்பி போயிட்டே இருக்க.